வணக்கம் நண்பர்களே. உங்களோட சட்ட பாக்கெட்டை பாதிக்கக்கூடிய நேரடியான ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது பெட்ரோலியத்துறை அமைச்சர் கர்தீப் சிங் பூரி அவர்கள் சூசகமாக ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. பெட்ரோல் டீசல் விலைகள் வழக்கத்துக்கும் மாறாக சந்தை விலையை விட குறைவாக விற்பனை செய்வதால எண்ணெய் நிறுவனங்கள் நாள்தோறும் 1000 கோடி ரூபாய் நஷ்டத்தை சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார். இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்கு அரசாங்கம் உடனடியாக ஒரு முடிவினை எடுக்க வேண்டியதாக இருக்கணும் சூசகமா சொல்லியிருக்கிறார். அது என்னன்னா, வர சில நாட்கள்ல அல்லது அடுத்த வாரத்துல இருந்து கூட இருக்கலாம், சில பல ரூபாய்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படலாம்னு ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. இந்த அமைச்சரோட முடிவுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு முடிவு பெட்ரோல் டீசல் விலை சில பல ரூபாய்கள் உயர்த்தப்பட்டு அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. 2வது முடிவு என்னன்னா, அரசு பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை குறைத்து அந்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு நஷ்டத்தை ஈடுபடுத்துமான்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்படி பண்ணுச்சுன்னா அது அரசாங்கத்துக்கே நஷ்டத்தை உண்டாக்கும். அதனால விலையேற்றம் உறுதியாகுது. அது என்னைக்கு விலையேறுது, எப்ப விலையேறுதுன்னு தெரியல. ஆனா சில பல நாட்கள்ல விலையேற்றம் கண்டிப்பாக இருக்கும். இது போன்ற வணிக செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.